குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20, 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் உங்களுக்கு ஒன்றே வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் மற்றும் லத்தி அப்படின்ற 2 டெஸ்ட் பேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பேட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் ஃபில் ஆகிட்டாங்க. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்மிஷன் எடுக்காமல் விட்டுட்டோம். அவங்களுக்காக தான் அந்த பேட்ச் 2 இந்தியன் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து தாராளமாக இந்தியன் பேட்ச் 2ல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், ஆனால் வந்து எனக்கு சும்மா ஓரளவு நான் ஆல்ரெடி அந்த டச்சில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க நீங்கள் லத்தி டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த லத்தி டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கடந்த காவலர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வாய்ப்பை தவற விட்டவங்களுக்காக தான் நம்ம வந்து அதை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லோரும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம தொடர் தோல்வியில் சந்திக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காசு சேவ் பண்ணுன்றனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்சில் மட்டும் உங்களுக்கு வந்து கட்டண சலுகை வழங்கியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேட்சில் வந்து நீங்கள் எழுதுனீங்க, எப்போ ஓவராலில் வந்து ஃபெயில் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ வந்து ஓவராலாக உங்களுடைய வாய்ப்பை தவற விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த டவுட், எக்ஸாம் சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அகாடமிக்கு வந்து தாராளமாக கால் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துலாம். அதாவது பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரெகுலராக பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க ஏவுகணை மூலம் வந்து உக்ரைன் தாக்குறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் வந்து பார்த்திங்கன்னா விளாடிமிர் புதின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அணு ஆயுத தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா படைகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து லைட்டாக பார்த்துக்கலாம். நேட்டோ அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா அப்படின்னு 32 உறுப்பு நாடுகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள ஏதாவது ஒரு நாடுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேட்டோவில் இருக்க மொத்த நாடும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் அதோட ரூல்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு மிக அருகையில் இதற்கு முன் ரஷ்யாவில் இருந்த உக்ரைன் அப்படின்ற நாடு வந்து பார்த்திங்கன்னா நேட்டோவில் இணையிறது ரஷ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா நினைக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் இணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரே வந்து ஆரம்பிச்சது. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடைபெற்று 1000 நாட்கள் வந்து கடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த போர் வந்து தொடக்க ஆரம்பித்து 1000 நாட்கள் வந்து கடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம குரூப் 1 சம்மந்தமான முக்கியமானது ஒன்று. குரூப் 4 தேர்வில் பாஸ் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் பதிவேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி கடைசி நாள். யாராவது தவற விட்டுட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். ஏதாவது சர்வர் பிஸியாக இருந்தால் கூட நாளைக்கு ரொம்ப பிஸியாகிடும். முடிஞ்சளவு இன்றைக்கே பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி போர்டுக்கு வந்து கால் பண்ணியோ அல்லது மெயில் பண்ணியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இஸ்ரோவினுடைய 4700 கிலோ செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திலேருந்து செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? GSAT-N2 அப்படின்ற இஸ்ரோவினுடைய 4700 கிலோ எடை கொண்ட தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபருடைய எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்து மூலயமா நம்ம வந்து அனுப்பியிருக்கோம். ஓகேங்களா? இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவில் உள்ள கேப் கெனவரல் அப்படின்ற இடத்துல இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இதை அமைச்சிருக்காங்க. ஏன் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் போய் அனுப்புகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் லான்ச்சிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 4000 கிலோ எடை கொண்டது மட்டும்தான் தாங்கக்கூடியது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4700 கிலோவில் வடிவமைச்சிருக்கனால இதை வந்து அமெரிக்காவில் இருக்க ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற தனியார் நிறுவனத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனர் யார் அப்படின்னா எலான் மஸ்க். ஓகேங்களா? அடுத்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு புத்தக திருவிழா ஜனவரி 16ஆம் தேதி வந்து தொடங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா வந்து நடத்தினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 நாடுகள் வந்து பங்கேற்று 325 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதனடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டுச்சு. இதில் 40 நாடுகளுடன் 752 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. 2025ஆம் ஆண்டு நடைபெறல 50 நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. இதில் 1000 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்புறு விருந்தினராக இத்தாலியைச் சேர்ந்த பெலோனியா பன்னாட்டு குழந்தைகள் புத்தக கண்காட்சி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறது. ஓகேங்களா? சென்னை புத்தக கண்காட்சியில் இவங்க தான் வந்து சிறப்பு விருந்தினராக இருக்கிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும், எல்லாத்தையும் நம்ம தேவையில்லாமல் நிறைய பார்க்க தேவையில்லை. சரிங்களா? அடுத்து
இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாக படிக்க வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால. இந்த ஆர்எஸ்எஸ் என்னும் ராஷ்ட்ரிய ஸ்வய சேவக் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா 1925ஆம் ஆண்டு விஜயதசமி நாளில் மராட்டிய மாநிலம் நாகபுரி நகரம் மொகிதேவாடா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அப்படின்றவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு இது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 முறை வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காந்தியினுடைய கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1965ஆம் ஆண்டு காந்தி கொலை வழக்கு தொடர்பாக அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி கபூர் கமிஷன். ஓகேங்களா. இது டிஎன்பிசி நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஷினு. சரிங்களா. அடுத்து இந்த 3 முறையும் எப்பப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1948 காந்திஜி கொலைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. 1975-77 நெருக்கடி நிலையிலும் 1992 அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. சும்மா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போதும், ரொம்ப தேவையில்லை. அடுத்து நாடாளுமன்ற குடிகால கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 24 நடக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 75வது ஆண்டு தினம் வந்து இப்போ கொண்டாட இருக்கிறோம். ஓகேங்களா. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அந்த டே வந்து இப்போ நவம்பர் 26 வரதுனால அந்த அரசியலமைப்பு சட்டம் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 75வது ஆண்டு தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்கால கூட்டத்தொடரோடு சேர்ந்து வருது. ஓகேங்களா. அடுத்து இந்தியா இத்தாலி 5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உத்திசார் செயல் திட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் இத்தாலி இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தூய்மை எரிசக்தி மற்றும் இணைப்பு ஆகிய முக்கிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுப்புகள் கொடுத்து 5 ஆண்டுகளுக்கான உத்திசார் செயல் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. பிரேசில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கிய G20 நாடுகள் கூட்டமைப்பின் 19வது உச்சி மாநாட்டுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலிய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜியா மெலோனி இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி இதை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. 2025-29ஆம் ஆண்டுக்கான செயல் திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்காக 10 முக்கிய அம்சங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கிடுதல் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டமும் அதற்கு அடுத்தபடியாக கடலூர் மாவட்டமும் இருக்குது. ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த பயிர் கணக்கெடுப்பை வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக மாற்றுறதுல வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 100% தங்களுடைய தரவை வந்து முழுமைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஐநாவுடைய 29வது பருவநிலை மாநாடு வந்து பார்த்திங்கன்னா அஜர்பைஜானில் வந்து பார்த்திங்கன்னா தலைநகர் பாகுவில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிட்டு இருக்குது. எங்கே நடக்குதுன்னு முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்யூஸ் ஆர்பி பொறுத்தவரை இப்போ டேரெக்டாக கேட்காம அஜர்பைஜானோட தலைநகரம் எது அப்படின்னு கேட்டுருவாங்க, பாகு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா புவியினுடைய வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் குறைப்பதற்காக உலகளவில் கார்பன் நிதி 2030ஆம் ஆண்டுக்குள் தீர்ந்துவிடும் அப்படின்ற ஒரு அபாயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமானது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு மாவட்டத்தோட பேர் மாற்றிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன் தான். அஸ்ஸாமின் கரீம்கஞ்ச் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபூமி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் ஏன் ஸ்ரீபூமி அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னா 100 ஆண்டுகளுக்கு முன்பு கரீம்கஞ்ச் மாவட்டத்தை ஸ்ரீபூமி, அதாவது லட்சுமியினுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் வந்து விவரிச்சிருக்கிறாரு. அதன்படி கரீம்கஞ்ச் மாவட்டத்தினுடைய பெயர் மாற்ற வேண்டும் என மாநிலத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அதனுடைய பெயர் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸ்ரீபூமி அப்படின்னு வந்து மாற்றிருக்கிறாங்க. அடுத்து குஜராத் மாநிலத்தில் உள்ள ராஷ்ட்ரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 50வது அனைத்திந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு வந்து நடந்திருக்குது. இதில் அமித்ஷா வந்து பங்கேற்றிருந்திருக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஜீப்பை பயன்படுத்தி ஒரு ரீல்ஸ் வீடியோ எடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பணியிடம் நீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் உங்களுடைய புகைப்படமோ அல்லது ரீல்ஸோ வந்து அந்த காக்கி உடையில் வந்து பதிவிட வேணாம். இது என்னோட அன்பான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா உங்களுடைய புகைப்படத்தை அதிலேருந்து எடுத்து நான் இப்போ ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நான் வந்து யார்கிட்டச்சும் பணம் கேட்குறது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சீருடையில் இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோவும் உங்களுடைய புகைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பதிவிடாதீங்க. அடுத்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியோட 107வது பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா 107வது பிறந்தநாள் விழா வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கோட்டில் அவருடைய நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. இந்திரா காந்தியோட நினைவிடம் என்ன பேர் அப்படின்னா சக்தி ஸ்தலம்னு அழைக்கப்படுது. அடுத்து முக்கியமானது
ஆர்பிஐ ஆளுநர் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா பண மோசடி வீடியோ பதிவு பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆர்பிஐயுடைய ஆளுநரான சக்திகாந்த தாஸ் அவர் வந்து வேற ஒரு விஷயத்தை பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அவர் குறிப்பிட்ட ஒரு நிதி நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்கலாம், நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி எந்த தகவலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியிடல, யாரும் அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து உள்நாட்டு விமான போக்குவரத்து ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா 5.05 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பயணித்து புதிய சாதனை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. நவம்பர் 17ஆம் தேதி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா 5,05,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சிருக்கிறாங்க. அடுத்து அமெரிக்காவில் பயிலும் அதாவது மாணவர்களின் எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா. அமெரிக்காவில் 3.3 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் படித்து வருவதாக அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட ஆய்வறிக்கைகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது 2022-23ஆம் ஆண்டு இந்த பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா சீனா முதலிடத்தில் இருந்துச்சு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது. 2ஆம் இடத்துல சீனாவும், 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவும், 4ஆம் இடத்துல கனடாவும், 5ஆம் இடத்துல தைவான் அப்படின்ற நாடும் இருக்குது. ஓகேங்களா. நம்ம மேலே சொன்ன மாதிரி 1000 நாட்களை வந்து கடந்திருக்குது உக்ரைன் ரஷ்யா போர். அடுத்து சபரிமலை பக்தர்களுக்கு உதவ புதிய வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி சேட்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுடைய ஒரே நேரத்தில் கூடுவதை தவிர்க்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தகவல்களை பெறவும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி சேட்போட் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு குறிஞ்செய்தி அனுப்பினா அதனுடைய வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட சேவை எண்கள் வந்து அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது நூலக இயக்கம் சார்பில் நூலக தந்தை என போற்றப்படும் டாக்டர் SR அரங்கநாதன் விருது வழங்கும் விழா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. ஓகேங்களா. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, தமிழ் புத்தகத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் நோட் பண்ணிக்கோங்க. நூலகத்தை தந்தை வந்து பார்த்திங்கன்னா SR அரங்கநாதன். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் அதிக உறுப்பினர்களை சேர்த்த சிறந்த நூலகமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த தேன்கனி கோட்டை முழுநேர கிளை நூலகம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதிக புரவலர்கள் சேர்த்த நூலகமாக விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி முழுநேர கிளை நூலகமும், திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி கிளை நூலகமும், கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சேங்கல் ஊர்ப்புற நூலகம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அடுத்து மாநில அளவில் அதிக நன்கொடைகளை சேர்த்த நூலகமாக திருச்சி மாவட்டம் முசிறி முழுநேர கிளை நூலகமும், திருப்பத்தூர் மாவட்டம் பேரம்பேடு கிளை நூலகமும், ஈரோடு மாவட்டம் காட்டப்பாளையம் ஊர்ப்புற நூலகமும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க மாட்டாங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதனால தான் இதில் சொல்கிறது. அடுத்து சபரிமலையினுடைய தபால் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா பொன்விழா கண்டிருக்கு. அதாவது பொன்விழான்னு நம்ம 50 வருடம் சொல்லுவோம் இல்லையா. 1974ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1963ஆம் ஆண்டில் தபால் நிலையம் வந்து செயல்பட தொடங்கி 1974ஆம் ஆண்டு அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா குறியீடு எண் வந்து வழங்கப்பட்டுச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறியீடு இருக்குது. போஸ்ட் கோட் நம்பர் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம 6009 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சென்னைக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒரு கோடு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒரு எண் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக சபரிமலைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு போஸ்டல் கோட் இருக்காது, அதை சுற்றி நிறைய ஏரியாவில் கவர் ஆகும். ஆனால் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு மட்டும் ஒன்று, அந்த நம்பர் போட்டால் அது அங்கே மட்டும்தான் போகும். அதேமாதிரி சபரிமலைக்கும் ஒரே ஒரு எண் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த நம்பர், அந்த பர்டிகுலர் நம்பரு அது சபரிமலைக்கான மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்துருங்க. அப்போ மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு காவல் தேர்வுக்காக இந்தியன் லத்தி அப்படின்ற டெஸ்ட் பேஜில் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஓவரால் வந்து நிறைய ஃபெயில் ஆகிருக்கீங்க, ஆல்ரெடி இந்த வாய்ப்பு தவற விட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பர்சனலாக அகாடமி கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன படிக்கிறது, எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ரூட்டை பிடிச்சி படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தேங்க்யூ.